மாகாண சபைகளினூடாக அதிகாரங்களை பகிர்வதற்கான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவார்களா? இப்பொழுது மாகாண சபை முறை அமுலில் இருக்கின்றது. மாகாண சபைகள் கிட்டத்தட்ட 6 வருடம் அது செயலில் இல்லாவிட்டாலும் அந்த முறைமை தான் அமுலில் இருக்கின்றது. அந்த முறைமையை நாங்கள் இந்த நாட்டில் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு அரசியலமைப்பு சீர்திருத்தம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு தீர்வு வரும் வரையில் அந்த மாகாண சபை முறைமையை நாங்கள் ஒருபோதும் நீக்க மாட்டோம். அதனை அப்படியே தான் நாங்கள் நீக்குவதல்ல. வடக்கிலே கூறப்படுவது அவர்களுக்கு என்ன, அவர்களுக்குரிய பகுதிகளை அவர்கள் ஆள வேண்டும், தமிழ் மொழி சார்ந்த அதிகாரிகள் ஊழியர்கள் நியமிக்கப்பட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகள் அதற்குள் இருக்கிறது. அந்த நிர்வாக கட்டமைப்பை அவர்களுக்கு வேண்டியவாறு செயற்படுத்துவதற்கான வாய்ப்பு, அந்த மொழிக்கான அங்கீகாரம் உள்ளிட்ட பல விடயங்களை அது வடகிழக்கில் மாத்திரமல்ல, தெற்கிலும் வாழுகின்ற, அதாவது இந்த நாட்டிலே நாங்கள் தேசிய மொழிகளாக, அதாவது தமிழ், சிங்களம், ஆங்கிலம் இந்த 3 மொழிகளை நாங்கள் ஏற்றிருக்கின்றோம். என்றாலும் தமிழ் மொழியில் சென்று தெற்கிலே வாழுகின்ற முஸ்லீம் சமூகம் வாழ்கின்றார்கள், அது மலையக மக்கள் வாழுகின்றார்கள், தமிழர்களும் இருக்கின்றார்கள். இங்கு கூட அவர்களுக்கு அவர்களுடைய மொழியில் கர்மம் மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அது வடக்கு கிழக்கிலும் அதிகமாக இருக்கின்ற ஒரு போலீஸ் நிலையத்துக்கு சென்று அவர்களுடைய ஒரு முறைப்பாட்டை தமிழில் பதிய முடியாது. அதே போன்று ஒரு அலுவலகத்துக்கு சென்று தமிழிலே அவர்களுடைய காரியங்களை ஆற்றிக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அதனை நீக்குவதற்கான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுப்போம். அது ஒரு அரசியலமைப்பு சீர்திருத்தம் வரும் வரைக்கும் இப்பொழுது நாட்டிலே அதற்குரிய சட்ட ஏற்பாடுகள் இருக்கின்றது. அந்த மொழி ரீதியாக எல்லா இடங்களிலும் ஒருவர் தன்னுடைய மொழியிலே கர்மமாற்றுவதற்குரிய அந்த சந்தர்ப்பத்தை எங்களுடைய இப்பொழுது இருக்கின்ற சட்ட யாப்புக்குள்ளால் அதுக்குரிய இடம்பாடு இருக்கின்றது முறைமைக்குள்ளால். ஆனால் அது நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை. உண்மையில் இங்கு மாகாண சபை இல்லாததோ அல்லது அவர்களுக்குரிய அந்த சட்ட ஏற்பாடுகள் இல்லாததோ அல்ல பிரச்சினை, இருக்கின்ற சட்ட ஏற்பாடுகள் கூட எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்காக நடைமுறைப்படுத்தப்படாமே தான் உண்மையில் இருக்கின்ற பிரச்சனை. இப்பொழுது மாகாண சபை நடைமுறையில் இருக்கின்றது, புதிதாக கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. மாகாண சபையை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். எல்லா இடங்களிலும் மாகாண சபை மேலும் அதிகாரத்தை அதிகரிப்பது தானே. அதாவது கடந்த அரசியலமைப்பு சீர்திருத்தத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட முக்கியமான விடயங்களில் 9 மாகாண சபைகளையும் ஒரேவாறு இயக்குவது என்பது, இங்கு இருக்கிற 7 மாகாணத்தினுடைய முதலமைச்சர்களும் அதற்கான ஒப்புதலை அப்போது வழங்கியிருந்தார்கள். அதாவது எவ்வாறு இந்த அதிகாரம் பகிரப்படும் மத்திக்கும் மாகாணத்துக்கும் இடையிலான அதிகாரம் என்பது, இதனை மையப்படுத்தித்தான் அந்த கேள்வி எழுகிறது.